மாரி ஆட்கள்லாம் நம்மளுக்கு தேவையா? இது திருச்சி இன்னும் சூர்யா. விஜய் கண்ட்ரோல் பண்ற வேல தான. அது இன்னும் திருச்சி இவன சூர்யா. இன்னும் விஜய் கண்ட்ரோல்ல வச்சுக்கலாம் தான. இவனுக்கு சிந்திக்க தெரியாதுன்றது தெரிஞ்சு போச்சு. விஜய்க்கு சொந்த அறிவுலாம் இல்லன்றது அது நல்லா தெரிஞ்சுச்சு. அத புசி யூஸ் பண்ணிட்டு இருக்கான். ஆ. எப்பா அந்த வீடியோ லிங்க கொடுங்கப்பா. திருச்சி சிவா ஆரோக்கியசாமி பத்தி டீட்டெயிலா சொல்லுவோம். சமத்தியா சொல்லிருப்பான். நான் கட் பண்ணி கூட எடுத்து போட்டேன். சூர்யா தானே சொல்றீங்க? திருச்சி நான் சிவான்னு சொல்லிட்டேன். அவங்க அப்பா பேரை சொல்லிட்டேன். சாரி. திருச்சி சூர்யா. ஒரே நிமிஷம்ங்க. நான் கூட ட்வீட்டா போட்டிருந்தேன். பார்ட் 1 பார்ட் 2ன்னு சொல்லி. அந்த ட்வீட்டை எடுத்து கொடுங்க. நான் எடுத்து ப்ளே பண்ணி விட்டுறேன் மக்களுக்கு. இந்த நேரத்துல இதை ஞாபகப்படுத்தினாதான் மக்கள் ஞாபகம் வச்சுப்பாங்க. இல்லன்னா யாரோ ஒரு ஜான ஆரோக்கியசாமி போட்டு அப்படின்னு நினைச்சிட்டு விட்டு போயிடுவாங்க. இது எவ்வளவு பெரிய சீரியஸான மேட்டர், எவ்வளவு இம்பார்ட்டன்ட் மேட்டர் இங்க நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. இது அந்த திருச்சி அவன் இவன் சொல்றது தானே இந்த மாதிரி நானே போட்டிருந்தேன். பார்ட் 1 பார்ட் 2. ஆமா, பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 போட்டிருந்தேன். கரெக்ட். நான் அதை எடுத்து போட்டிருந்தேன். அப்பெல்லாம் விட்டுருவாங்க. கவுல்ஸ் ப்ரோ இந்த ஐடியில தானே போட்டீங்க? இந்த ஐடி தான். ஒரே நிமிஷம் நான் எடுக்கிறேன். தவக்க காக்கா இந்த மாதிரி இதுல சர்ச் பண்ணி பாடுறா வரும்டா. அப்படி போட்டிருப்பீங்களா? ஐயோ யூடியூப் லிங்க் கூட இல்லையே. நான் எங்க இருந்து போய் எடுப்பேன்? சொக்கா. நான் அன்னைக்கே ட்வீட் போட்டு சொன்னேனே. ஜான் ஆரோக்கியசாமி மமராசா என்ன பெத்த மமராசா. ஐயோ செல்லக்குட்டி புசியானது விஜய்னு போடலாம். அதான் கரெக்ட். எப்பா யாரு சொன்னது? கூலி போட மே மாசம் சொல்லி அப்டேட்னு சொல்லி யாராவது சொன்னீங்களே? யார் அந்த அப்டேட் கொடுத்த அந்த விளக்கண்ணைய கூப்பிடு. இன்னைக்கு டீல் என்ன ஓடுது? 2 மாசத்துக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க? மேன் யார் சொன்னா? எவன் சொன்னது? அவனை கூட்டுருவான்றேன். அதுதான் தெரியல, யார் சொன்னா தெரியல எனக்கு. அன்னைக்கு ஒரு புலி கிஃப்ட் ஒண்ணு போட்டு ஒண்ணு சொன்னேன், ஞாபகம் இருக்கா? தலைவர் போனா 50 வருஷம், 50 வருஷத்துலதான் உள்ள இறங்கும் நான் முன்னாடியே சொன்னேன். கேட்டீங்களா? இன்னும் அபிஷியலா வரும், வெயிட் பண்ணுங்க. சும்மா உட்காந்துக்கிட்டு ஏதோ சொல்றானுங்க, உட்காந்து ரீச்சுக்கா ஏதோ ஒண்ணு சொல்றானா அதை நம்பிக்கிட்டு இவன் புசி எம்எல்ஏ ஆகிட்டு அண்ணா தோத்தா எப்படி இருக்கும் ஒரு மாதிரி. பாய் முதல்ல விஜய் அரசியல் நிப்பான்னு நினைக்கிறியா நீ? 26ல ப்ரோ. சரி இவங்க எது ஈரோடுல நிக்க வேண்டியது தானே? நின்று எவ்வளவுதான் ஸ்ட்ரென்த் இருக்குன்னு பாக்க வேண்டியது. அங்க பருப்பு வித்துருவாங்க. அதிமுகவே ஒதுங்குதான். என்னைக்குமே ஆளுங்கட்சி இருக்கிற நேரத்துல நீ இடைத்தேர்தல உள்ள போய் இறங்கினா கழுத்தாமட்டிலே அடிப்பான். நீ இங்க கலைஞரோ ஜெயலலிதாவோ கிடையாது. மோதி நான் என்ன சொல்றேன்னா, சரி நின்னு என்னதான் ஸ்ட்ரென்த் இருக்கு நமக்கு, எவ்வளவு ஒர்க் பண்ணணும் 26க்கு. அதுக்கு நீ லோக்கல் பாடி எலெக்ஷன்ல டிவிக்குன்ற பேர்ல போட்டிட்டு இருக்கணும், இல்ல விஜய் மக்கள் இயக்கன்ற பேர்ல நீ போட்டிட்டு இருக்கணும். நீ எல்லாரையும் சுயேட்சையில நீ சில பேர் சுயேட்சை நின்னு ஜெயிச்சவங்க உள்ள கூப்பிட்டு வச்சு நீ மாலை போட்ட, சால்வை போட்ட. ஞாபகம் இருக்கா? லோக்கல் பாடி எலெக்ஷன்ல விஜயகாந்த் நின்று தன்னுடைய பலத்தை காட்டி அங்க ஒரு பயத்தை ஒண்ணு கொடுத்தாப்புல. அதுக்கு அடுத்து சட்டமன்ற தேர்தலுக்கு உள்ள இறங்கினாப்புல. ஓகேவா? நீ லோக்கல் பாடி எலெக்ஷன்ல சுயேட்சை நின்று ஜெயிச்சவன எல்லாரையும் நீ கட்சிக்குள்ள சேர்த்துக்கிட்ட. ஈகத்துக்குள்ள நீ மாலை போட்டீங்க. தோத்தவன் எல்லாம் கேட்டுக்கு வெளியில, ஜெயிச்சவன் எல்லாம் வீட்டுக்கு உள்ள. ஞாபகம் இருக்கா? ப்ரோ பாஷாக்கு 2026 வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது. இப்பயே போட்டு அடி அடிச்சு க்ளோஸ் பண்ணிடலான்னு பாக்குறேன் ஈரோடு எலெக்ஷன்ல. நம்ம லயலா மணி எல்லாம் நின்னா நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்ல நமக்கு கண்டென்ட். அதனால யோசிச்சேன். லயலா மணி இப்போ அந்த பக்கம் அப்படின்றாங்க. நான் இப்பவும் சொல்றேன், விஜய் ஃபேன்ஸுக்கு ஜான் ஆரோக்கியசாமி யாருன்னு தெரியவே தெரியாது. அவங்களுக்கே இப்ப ஷாக்கிங்கா தான் இருக்கும் அசோக் சார். உண்மையிலே சொல்றேன். இங்க ஆன்லைன்ல சுத்தக்கூடிய நிறைய ஏற்கனவே ஸ்பேஸ் ஒண்ணு போட்டுனுக்குறானுங்களே. என்னன்னு நாம எங்கேயே செல்கின்றோம். யாரு இங்கிலீஷ்ல போட்டு வச்சிருக்கோம். அவங்களுக்கு இன்னும் புரியல. அரசியல்ன்றது இதுதான். வெறும் ஆன்லைன்ல உட்காந்துக்கிட்டு ஒரு கட்சியை குறை சொல்லி இன்னொரு கட்சி இது பண்ண அரசியல் நினைச்சிட்டு இருக்கிறானுங்க. தம்பி ராசா, இதுக்கு பேர் அரசியல் கிடையாது.
இது வந்து இந்த இந்த எதிர்ப்பு அரசியல்ன்றது இது சகஜமா எல்லாரும் பார்ட் டைமா பண்றது. அரசியல்ன்றது வேற, கட்சி நடத்துறதுன்றது வேற. அதனாலதான் தலைவன் தெளிவா சொன்னாப்புல ஒரு மேட்ரு. ஏங்க அவரு சொன்ன ஃபார்மேட்ல கட்சி இன்னொருத்தம் ஆரம்பிச்சிருந்தாலும் இந்நேரம் உருப்படியா பண்ணிருக்கலாங்க. அவர் சொன்ன ஃபார்மேட் செம்ம ஃபார்மேட்டுங்க அது. புஷி சிஎம் அண்ணா வந்துட்டு டிவிகேவை பாத்துக்கிற மாதிரி கூட அவனுங்க வந்துட்டு பிளான் போட்டிருக்கலாம். ஐடியா இல்லாதவனுங்க. இவனுக்கு கள அரசியல் வேற, ஆன்லைன் அரசியல் வேறன்ற புரிய வைக்கிறதுக்கே நமக்கு முடியாது. ஒண்ணு, கள அரசியல்ன்றது போயிட்டு நம்ம வீடு வீடா போயிட்டு கொசு மருந்து அடிச்சோ இல்ல நீங்க குப்பையை கூட்டி அள்ளுனா உடனே பரிதாபப்பட்டு ஓட்டு போட்டுருவான்னு நினைச்சிட்டு இருக்கிறான். இது வந்து புஷி ஆனந்தோட மென்டாலிட்டி. ஓகேவா? 2008 பாண்டிச்சேரியில எம்எல்ஏவா இருக்கும் போது இந்த மாதிரி தான் ப்ராபகண்டா பண்ண. எப்ப 2008 எங்க இருக்கு, 2020 எங்க இருக்கு, 2025 எங்க இருக்கு? இப்ப அது ஒரு நிமிஷம், அது நிறைய பேர் எம்எல்ஏ அப்படின்னு சொல்றீங்க. பட் ஆனா அது வந்து கவுன்சிலர் சீட் மாதிரி தான் ஆமா அங்க எம்எல்ஏ ஆமா இருக்கிறது. அதுதான் நான் திருச்சி சிவா சொல்லிருப்பாப்ல. சொல்லணும் நம்ம. அந்த வீடியோவை தான் நான் எடுத்து ஆமா. போட்டிருந்தேன். திருச்சி சிவா சொல்லிருப்பாப்ல, பாண்டிச்சேரியில எம்எல்ஏனா இங்க நம்ம ஏரியா கவுன்சிலருக்கு ஈக்குவலுங்க, அப்படிதாங்க அந்த ஆமா. ஏரியான்னு சொல்லியிருப்பான் அந்த ஆளு. ரெண்டாவது, புஷி ஆனந்துக்கு ஒரு ஒண்ணுமே தெரியாதுங்க, இந்த ஆளை நம்பி மாநாடு போடுறாங்க, மாநாடு நக்கின்னு தாங்க போகுது அப்படின்னு சொல்லி வச்ச மாதிரியே நக்கின்னு தான் போச்சு மாநாடு. இவனுங்க உட்காந்து ஆன்லைன்ல உட்காந்து கூட்டத்தை பாத்தியா, பாத்தியா தமிழ்நாட்டுல இந்தியால எந்த நடிகருக்கும் வராத கூட்டம் பாத்தியா பாத்தியா? என்னடா பாத்தியா பாத்தியா? முதல்ல நீ பாத்தியா? உள்ள 8 பேர் செத்தோம், அதை பாத்தியா? உள்ள டாய்லெட் தண்ணி குடிச்சா அதை பாத்தியா? உள்ள சோறு இல்லாம மோரை கடை வாங்கி குடிச்சீங்க, திருடி குடிச்சீங்க, அதை பாத்தியா? எழவு வீட்டுல ஒண்ணு புஷி ஆனந்த உள்ள விடவே இல்லை, அதை பாத்தியா? திருச்சி மாவட்ட விஜய் ரசிகர்கள்லாம் பிடிச்சி செருப்பால் அடிக்கிற மாதிரி கேள்வி கேட்டான், அதை பாத்தியா? பெத்த அம்மா நெஞ்சில் அடிச்சு அழுதுச்சு, அதை பாத்தியா? மூளை நசிங்கி மண்டை நசிங்கி ரோட்ல ஒரு படுத்து கிடந்தானே, அதை பாத்தியா? ஆமா ப்ரோ தப்பு நடந்தது ப்ரோ, இப்ப என்ன ப்ரோ பண்ண சொல்றேன்? ஆமா ப்ரோ தப்பு பண்ணது ப்ரோ, இப்ப என்ன பண்ண சொல்றேன்? உன் வீட்டுல இழவு இருந்தா தெரியும், இந்த வார்த்தை வருமா? ஆமா ப்ரோ தப்பு நடிச்சு இப்ப என்ன பண்ண சொல்றேன்? வருமா? வராது. நான் அதான் சொன்னேன், ஜிப்சி அதான் சொன்னாப்புல, அவன் வீட்டுல விடும்போதுதான் அவனுக்கு வழி தெரியும் கவிழன், இப்ப விட்டுருங்க, அவனுக்கு இப்ப வழி தெரியாது அப்படின்னாப்புல ஜிப்சி. அது கரெக்ட். அவன் வீட்டுல இழவு இருந்தாதான் அவனுக்கு வழி தெரியும், அது வரைக்கும் தெரியாது. பேப்பர்ல நியூஸ் படிச்சுட்டு அப்படியே கடந்து போற மாதிரி கடந்து போயிடுவானுங்க. விஜய்க்கு நம்பி இவனுங்க போனா, இது இப்ப போறானுங்கல்ல எல்லாம் இடல பசங்க, எல்லாம் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்கூல் பயிலுவ இப்படிதான் இருக்கிறானுங்க. போய் லைஃப 5 வருஷம் அவன் இழப்பான், அப்ப தெரியும் விஜய் யாரு என்ன ஏதுன்னு, அப்ப அவனுக்கு புரியும். இப்ப சொன்னா அவனை நம்ம வெறுப்புல பேசுறோம், இதுல பேசுறோம். டே விஜய்க்கு அரசியல் தெரியாதரா, அவனுக்கு ஒரு இழவும் தெரியாது, சும்மா கேப்பார் பேச்சை கேட்டுக்கிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து கொஞ்சம் சப்போர்ட் ஏதோ ஒண்ணு சொல்லியிருக்கிறாங்க, அதை கேட்டுக்கிட்டு ஏங்க நல்லா கவனிங்களேன். பாருங்க ரேவந்த் ட்வீட் போட்டு வச்சிருக்கான் பாருங்க, டெலிட்டட். ஸ்கிரீன்ஷாட் ஏறா கிங்ஸ்லி, டெலிட் பண்ணிட்டாயா? எடுத்துட்டியா? ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டியா? அனுப்பு. நீ போட்ட ட்வீட் உனக்கே தூக்கி கவ்வு விடுறான். வா கோட்டு படம் நம்பர் 1 நீ தானே ட்வீட் போட்ட நியூ இயர் அன்னைக்கு, வராண்டே வா. ஒன்னெல்லாம் விட்டுட்டு தேட மாட்டேன். வழக்கறிஞர் அணி என்னத்துக்கு பேப்பரை கிழிச்சு போட்டது? யாரு வழக்கறிஞர் ஹெட் யாரு தெரியுமா பாஷா பாய்? அதனாலதான் நேத்து பாண்டிச்சேரி மொத்தம் 10 லட்சம் தான். அதனாலதான் புஷி ஆனந்த் கூப்பிட்டு வச்சு இன்னைக்கு மீட்டிங் நடத்தினாப்புல, கூப்பிட்டு வச்சு என்ன ஏதுன்னு கேட்டிருக்கிறாப்புல. ஓகேவா? இன்னைக்கு ரேவந்த் ஒரு போட்டோ ஒண்ணு போட்டாப்புல, புஷி ஆனந்த நேர்ல பார்த்து டிஸ்கஷன் பண்ணோன்னு, ஞாபகம் இருக்கா? ரேவந்த் வந்து ஹைகோர்ட் லாயரு, புரியுதா? ஹைகோர்ட் லாயரு. அதுக்குதான் இன்னைக்கு மீட்டிங் நடந்தது. அதுக்குதான் அந்த போட்டோ தூக்கி சேவ் பண்ணி இன்னைக்கு பொறுமையா இறக்கணும்டான்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்குள்ள ஸ்பேஸ போட்டாச்சு, அப்புறம் வேற ஒரு டாபிக் உள்ள போயிடுச்சு. இறக்குறான், மொத்தமா இறக்குறேன். இவனுங்களோட உள் டெப்த் என்ன ஏழவுன்றத மொத்தமா கரைச்சு கொடுத்துடணும். அப்போதாவது இவனுக்கு திருந்துறான்லாம் பார்ப்போம். இவனை நினைச்சிட்டு இருக்கிறான் என்னமோ அண்ணன் ஒன்னா வந்தா எடுத்துட்டியாடா சூப்பர்ரா. இப்ப நீ கன்ஃபார்ம் பண்ணிட்ட, இப்ப நீயே கன்ஃபார்ம் பண்ணிட்ட, வாயை திறக்காம இருந்த போட்ட ட்வீட் அங்கேருந்து ஆர்டர் வந்திருக்கும், டெலிட் பண்றா அப்படின்னு வந்திருக்கும், டெலிட் பண்ணிட்டாங்க தேவையில்லாம. இப்ப நீங்க இதுக்கு மறுப்பு அறிக்கை கொடுத்து இப்ப நீங்க உண்மை சரண்யா மேடம் உங்க வாயில சக்கரை தான் போடணும், இதை வந்துருச்சுல்ல.
என்ன போட்டிருக்க ட்வீட் கபிலன் ப்ரோ? அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க ப்ரோ, அசோக் ப்ரோ அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க. Turn deaf ears to unwarranted rumors and focus on the actual goal. Despite any hurdle, all eyes on the prize, stronger together. நம்மளுடைய கோலை நோக்கி மட்டுமே எல்லாருமே இருங்க, நீங்க வேற எங்கேயுமே கவனத்தை செதற விடாதீங்க, ரூமர் எல்லாம் நம்பாதீங்க அப்படின்னு போட்டுக்கிட்டு டெலிட் பண்ணிட்டாப்ல. தலைவரோட தவளை ஸ்டோரியை சொல்லிட்டான் வைத்தியக்காரன். வா வா, வெல்கம் டு பாலிடிக்ஸ். இது வெறும் பேசிக் தான் மகனே. கிங்ஸ்லி என்ன தேடிட்டு இருக்கியா? ஆமா ப்ரோ, அது 1 2 3ன்னு போட்டு பார்த்துட்டேன். பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 எதுலயுமே வரல. பார்ட் 1 பார்ட் 1 பாத்தியா? போட்டிங்களானே இல்ல இவன் கூட போய் இல்ல கபிலன் ப்ரோ இந்த மாதிரி ட்வீட் லைலா மணி கூட ஒண்ணு போட்டு இருந்தாங்க, வதந்திகளை நம்ப வேண்டாம் அப்படின்ட்டு. இப்ப திருடனுக்கு தேளு கொட்டின மாதிரி பொத்திக்கிட்டு இருப்பானுங்க. திருடனுக்கு தேளு கொட்டின மாதிரி பொத்திக்கிட்டு இருப்பானுங்க. அப்படி பொத்திக்கிட்டு இருந்தாலே தெரிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். ஒண்ணு நீ எதிர்ப்பு தெரிவிக்கணும், மறுப்பு தெரிவிச்சு நீ அறிக்கை விடணும். மாவட்ட செயலாளரோ இல்ல புசி ஆனந்த் பொதுச் செயலாளரோ இதை வந்து நீ மறுப்பு தெரிவிச்சு நீ அறிக்கை விடணும். இல்லைன்னா நீ பொத்திக்கிட்டு இருந்தீன்னா ரெண்டுத்துல நீ எதுவுமே பண்ணலனாலும் எனக்கு கன்ஃபார்ம் தான். நீ எதுவுமே பண்ணல, நீ அமைதியா இருந்தனால அப்ப உள்ள பிரச்சனை ஓடிட்டு இருக்குன்னு அர்த்தம். திருடனுக்கு தேளு கொட்டின மாதிரி பொத்திட்டு இருக்குன்னு அர்த்தம். இல்ல நீ மறுப்பு அறிக்கை விடுற அப்படின்னா அப்ப உள்ள நடந்திருக்குன்னு அர்த்தம். எப்படி பார்த்தாலும் என் பிசினஸ் சக்சஸ் அவ்வளவுதான். இவன் புஷி போய் எங்கன்னா கூட்டணி பேசியிருந்தா கூட பேசியிருப்பான், விஜய்க்கு தெரியாம. அது கூட வாய்ப்பு இருக்கு. எது காங்கிரஸ் பாண்டிச்சேரி முதலமைச்சர் கிட்ட பேசினாப்புல ஒரு தடவை ஞாபகம் இருக்கா? விஜய கூட்டு போயிட்டு மீட்டிங் எல்லாம் எடுத்து வச்சு வாரிசு பட டைம்ல தெலுங்கானா அந்த அவரு நான் விஜய் ஃபேன்ட்டாரு. இந்த ப்ரோ என்ன விஜய் படம் பாத்திருக்கீங்க, நீங்க விஜய் ஃபேன் சொல்றீங்க. இதெல்லாம் வந்து இதெல்லாம் புரியல விஜய்க்கு, இப்ப புரியாது. ஏன் விஜயகாந்த் எல்லாம் வந்து முதுகுல கத்தி இறங்குனதுக்கு அப்புறம் தான் ஆளு பாதிக்கப்பட்டு என்னடா நம்ம கூட இருந்த ஆளுங்களே இப்படி பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அந்த ஆளு ரொம்ப ஒடிஞ்சு போய் உக்காந்தது. ஓகேவா? தலைவர் அதெல்லாம் முன்னாடியே உஷாராயிட்டாரு. இங்க முதுகுல குத்த போறான்னு தெரிஞ்சு போச்சு, அங்க அடிச்சார் தலைவர். நிறைய பேருக்கு தெரியாது. நேரம் வரும்போது சொல்றேன், அது இப்ப நேரம் இல்ல, நேரம் வரும்போது சொல்றேன். ஆன்லைன்ல ஒரு ப்ராபகண்டா நடந்தது, தலைவர் ரசிகர்களுக்குள்ளே ஒரு ஆன்லைன்ல ஒரு ப்ராபகண்டா ஒண்ணு நடந்தது, ஆஃப்லைன்ல ஒண்ணு நடந்தது. அதெல்லாம் ஒண்ணு இருக்கு. தலைவன் அதெல்லாம் புத்திசாலிப்பான். ட்வீட் எடுத்து போட்டு ஒய் டெலீட்டட்னு போடலாமா? ஒய் டெலீட்டட் ரேவந்த் அப்படின்னு டாக் பண்ணி போடு இருக்கு, நானே போடுறேன். நீயும் போடு. ஆக்டிவ் பண்ணுங்கப்பா. இது நார்மலா தானே இருக்கு. இந்த ட்வீட்டை டெலீட் பண்ண சொல்றானுங்களா மேல இருந்து? அவன் ஏன் நீ இங்கிலீஷ்ல போட்டான்னு கேட்டிருப்பான்பா. கிங்ஸ்ல இருக்கியா? ஒண்ணும் இல்ல, எனக்கு இது ஆதன் சேனல்ல போய் எடு, அந்த வீடியோ இருக்கும். ஆதன் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் முகேஷ். அந்த முக்தார் பாத்தீங்களா ப்ரோ? முக்தாரு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி எல்கேஜி சேர்க்க வராங்க, அம்மா அப்பா கூப்பிட்டு வர்றாரு அப்படின்னு சொல்லியிருந்தானே. என்ன எல்லாரும் எடுத்து போட்டிருக்காங்க போல இருக்குது இந்த ஆடியோவை, இந்த வீடியோவை நிறைய பேர் எடுத்து போட்டிருக்காங்க போல இருக்கேன். குடிவர்மாலாம் ரியாக்ட் பண்ணிருக்கான். குடிவர்மாலாம் ஸ்மைலி போட்டு வச்சிருக்கான் அந்த ஆடியோக்கு.
சந்தி சிரிக்குது இல்ல, இனிமேல் தானே இருக்கு கச்சேரி. சி, நான் ஏற்கனவே சொன்னதுதான். இது வந்து நான் இப்பயும் சொல்றேன், இது வெறும் ஆரம்பம் மட்டும்தான் பாஷா பாய். இன்னும் இதெல்லாம் நிறைய இருக்கு, நிறைய இருக்கு. அது உள்ள வெளில வரும்போது தான் அங்க வந்து இவங்களுக்கே ஷாக்கிங்கா இருக்கும், விஜய் ஃபேன்ஸுக்கே ஷாக்கிங்கா இருக்கும். இது வந்து கடைசியில விஜய் ஃபேன்ஸ் புஷி ஆனந்த் அபியூஸ் பண்றதா விஜய் அபியூஸ் பண்றதான்னு தெரியாம முடிக்க போறானுங்க. இல்ல அவனுங்க புஷி ஆனந்தா விஜய் கேட்டா அவனுங்க வந்து கண்டிப்பா அவனுங்க வந்து மொத்தமா வந்து விஜய் தான் சொல்லிட்டு போவான். ஃபேஸ் வந்து விஜய் தானே உங்களுக்கு, விஜய் கட்சிக்கு வேற யாரு அங்க? இதை விட இன்னும் ஆடியோ எல்லாம் இருக்குங்க. நீங்க நான் என்ன நினைச்சேன்னா இந்த ஆடியோ வந்து திருச்சி சூர்யா வந்து ரிலீக் பண்ணுவாப்ல நான் நினைச்சேன். ஏன்னா அந்த ஆளு தான் ஏதாவது வந்து ஆடியோ லீக் பண்றதா அவன் தான், அந்த ஆளு தான் ஸ்பெஷாலிட்டி. கரெக்டா? ஆமா, அவர் தான் ஸ்பெஷாலிட்டி. நான் கூட திருச்சி சூர்யா தான் நினைச்சேன். நான் இப்பயும் சொல்றேன், இது லீக்டு ஆடியோ எல்லாம் கிடையாது. நான் ஜானார்கேசமே பிளான் பண்ணி தான் வெளில விட்டுருக்கிறாப்ல. ஆட்டோமேட்டிக்கா புஷி ஆனந்த் துரத்தணும், கட்சியில இருந்து துரத்தணும் அப்படின்றது தான் பிளானு. இல்ல நீ இருக்கிறாந்தா வெறும் சொல்ற வேலையை மட்டும் செய்யு, மத்தபடி கம்முன்னு இரு அப்படின்றது தான். அவன் புசியை இறக்கிட்டு லாட்டரியை கொண்டு வரலான்னு பிளான் போட்டான் விஜய். என்னன்னு தெரியல. திருச்சி சூர்யாவோட பேட்டி எங்க நான் எடுக்கிறேன் இருங்க. திருச்சி சூர்யா டிவிக்கே அதை போட்டோம்னா வரும். ஒரு நிமிஷம். தம்பி திருச்சிக்கே போயிட்டாப்லையா? வந்தானா அவன் அதை தேடி எடுக்க போயிட்டான் ஆக்சுவலி. இல்ல அது எங்கன்னு பாஷா. கடுப்பாகுதுக்கா அது. நான் எடுத்துக்கிறேன்டா. நான் அந்த சொல்லுங்க ப்ரோ, நீ பேசு, நீ பேசு. இல்ல பாச்சா, லாட்ரி வந்தானா இவனால அவன் நிறைய கண்டென்ட் கொடுப்பான். அது ஆமா, அவன் வீரமா பேசி விஜய சாக்கிடும். 90 கோடி ரூபாய் தான் ஒயிட் அக்கவுண்ட், 60 கோடி ரூபாய் பிளாக். இப்படி முகமுடி போட்ட கரப்ஷன் கபடதாரிகள் தான் இப்ப நம்ம கூடவே இருந்துகிட்டு இப்போ இங்க நம்மள ஆண்டுகிட்டு இருக்காங்க. எஸ், ஏடிஎம்கேல ஒரு சிட்டிங் சிஎம் கன்விக்டட். சசிகலா ஜெயிலுக்கு போயிட்டா வெளில வந்தாச்சு. அதிமுக இருக்க எல்லா அமைச்சர் மேலேயும் கரப்ஷன் ஆக்ட் இருக்குது, இன்க்ளூடிங் எடப்பாடி பழனிசாமி. ஏன் அதிமுகங்கிற ஒரு பேரே வரல? ஃபண்டிங் பாத்தீங்கன்னா இந்த மாநாட்டுல நிறைய கிறிஸ்டியன் மிஷனரிஸ் தான் பண்ணிருக்காங்க, இன்க்ளூடிங் டிஎம்கே மினிஸ்டர்ஸ். ஓகே, KN நேரு, சிவசங்கர், சக்கரபாணி, இது மாதிரி முக்கிய அமைச்சர்கள்லாம் நேரடியாவே சந்திச்சு பணம் கொடுத்துருக்காங்க புஷி ஆனந்தா. கான்பிடென்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். ஒரு முடிவோட தான் வந்திருக்கேன், இனிமே நோ லுக்கிங் பேக். பெரியார் சிலைக்கு கீழேயே மாநாட்டுக்கு மழை வந்துடக்கூடாதுன்னு தீப பூஜை நடத்தி நாளைக்கு சாமி கும்பிடுறாங்க. மூட நம்பிக்கையில நம்பாதான் பெரியார் சொல்லுயா? அப்புறம் நாளைக்கு மழை வரக்கூடாதுன்னு விளக்கேற்றி வைக்கிறியா? உங்களுக்கு ஏதாவது மண்டையில மசாலா இருக்குதா? கம்ப்ளீட் இதான் நினைக்கிறேன். கிங்ஸ்லி இதானே? இதுதான் நினைக்கிறேன் ப்ரோ, இதுலதான் இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க பேசிட்டு இருங்க, நான் கண்டென்ட் எடுத்துட்டு வந்துடுறேன். இல்ல, புஷி ஆனந்த் விஜயோட பிராண்ட் அழிக்கிறது தான்டா என் வேலையேன்னு சொல்ல போறானு எனக்கு டவுட்டா இருக்கு. ஒருத்தன் எப்போ ஜம்ப ஜாலரா அடிக்கிறானோ அப்பதான் உஷாராகணும். ஆனா அண்ணா வந்து யாராச்சும் நம்மள புகழ்ந்தா அப்படியே மயங்கிடுவார் போல இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. 50 மில்லியன் வியூஸ் அது இது யாராவது சொல்லியிருப்பான். நாம உச்சத்துல இருக்கிறோம் இவங்களே சொல்லி சளி ஆக்கிட்டீங்களா? இதாண்டா பேசிட்டே எடுத்துறேன். தம்பி பேசுப்பா, பேசிட்டே இருந்தாரு, எல்லாம் அமைதியா இல்ல, இருக்கீங்க. அதான் அவனுங்க 2026ல டேய் உங்களுக்கு நல்லது பண்ணணும்னு வந்தாரடா, அவரை போய் தொக்கடிச்சிட்டீங்களா சொல்றது பாக்குறதுக்கு தான் சரி நினைச்சுக்கிட்டே இருக்கேன். ஆமா, அந்த டைலாக் கண்டிப்பா வந்துரும். எதை வச்சுடா நல்லது பண்ணேன்னு கேட்டாக்கா அதுக்கு சொல்ல தெரியாது. கடைசியில இவன் டம்மின்னு தெரியும், ஆனா இவ்வளவு டம்மின்னு நான் எதிர்பார்க்கல. என்ன நடக்குதுன்னாச்சும் தெரியுமா கட்சிக்குள்ள? இல்ல, அவனுக்கு தெரியாது அதெல்லாம். அவன் எனக்கு பக்கத்துல நெருங்க விட மாட்டான். அந்த மாதிரி பேம்பர்டு கிட்ட தானே அவன் முன்னாடில இருந்தே அப்படிதான். மக்கள் கிட்ட பழக்கமே கிடையாது, நேரடி பேச்சுவார்த்தையும் கிடையாது. பாண்ட் வித் எல்லாமே சில்வர் ஸ்பூனு. அதெல்லாம் மக்களுடைய கஷ்டமோ, மிடில் கிளாஸ் மக்கள் என்னெல்லாம் கஷ்டப்படுறாங்க, அதெல்லாம் மக்களோட மக்களா பழகுனாதான் தெரியும்.
கண்டிப்பா அவனுக்கு அந்த மேலேயே கஷ்டம் தெரியாது. உச்சத்துல இருக்கேன்றது இதான் சொன்னான் போல. மேல உச்சத்திலே இருந்தா என்னத்த தெரியும்? அதான் ஒரு ஆளை கூட வச்சு அதெல்லாம் பண்ண வைக்கிறான். அவங்க பண்ணுவாங்க அவங்க பண்ணுவாங்கன்னு நம்புறான். அது வந்து கட்சியில வேலைக்கு ஆகாது. ஏன்னா அவங்க கஷ்டப்பட்டு கையில காசை போட்டு செலவு பண்றவங்க எல்லாம் கண்டிப்பா வந்து கடுப்பாகி தான் பேசுவானுங்க. எவ்வளவுதான் அவனுங்களே செலவு பண்ணுவானுங்க. அதைத்தான் முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன். இவனுக்கு புரியவும் மாட்டேங்குது. டேய் அவனை நம்பி செலவு பண்ணாதீங்கடா, உங்க காசெல்லாம் வீணா போனது மட்டும் தான் மிச்சம் இருக்கான். அவன் அடுத்து வந்து காசு இருக்கிறவனை தான் சீட்டு கொடுப்பான், எல்லாம் பண்ணுவான். அது கூட இவனுக்கு தெரிய மாட்டேங்குது. இவனை யாரு வேணா கை அதிகமா காட்டி படம் செலவு பண்றாங்கன்னு போட்டி வேற நடக்கும் போல. அதுக்கு மேலேயே நடக்கும்க்கா இன்னும். அவன் அந்த ஆடியோல சொல்லும் போதே சொன்னான்ல, ஒரு கட்டமைப்புலாம் வந்து நாங்க வந்துட்டு பேசிக்கலா கீழெல்லாம் நாங்க வந்துட்டு கை வைக்கல, அதையே வைக்க வேணாம்னு சொல்லிட்டு இருக்கான்னு. அப்படி வைக்காத போதே வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா பிரச்சனை வரதான் செய்யும். இருக்கிற பழைய ஃபேன்ஸ் அந்த மென்டாலிட்டியில இருக்கிறவங்கள வச்சுட்டு பண்ணும்போது இந்த மாதிரி இன்னும் பிரச்சனை நிறைய வரும். இவன் வந்துட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்தே வந்துட்டு இவனுங்களை வந்துட்டு வெறும் ஃபேன் ஃபைட்டு, இந்த மாதிரி லோக்கல்ல பேனர் ஓட்டுறது, இதுக்கு மட்டும் தானே வளர்த்துட்டு வரான். அதே மைண்ட் செட்ல தான் வளர்த்துட்டு வரான். இவன் அதை தாண்டி வளர்த்துருந்தானா பரவாயில்ல, ஃபர்ஸ்டே வந்துட்டு நல்லது பண்றது அப்படின்னு. இதுவே ஆமா. வந்துட்டு இவன் கட்சின்னு ஆரம்பிக்க போறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தானே இந்த நல்லதெல்லாம் இவனோட பண்றேன், இந்த இதுக்காக பிளான் தான் நான் இவனோட பண்றேன்னு சொல்லிட்டு வந்தான். சுயநலத்துக்காக அவனுங்களை வளர்த்து வந்தான். அதுக்கப்புறம் திடீர்னு அந்த அரசியல் மக்களுக்கு நல்லது பண்ணணும்னா அப்புறம் அவனுங்களுக்கு என்ன தெரியும்? அதுலயுமே இவனுக்கு ஒரு அந்த போலி பிம்பத்தை வளர்க்கணும்பா. அதுக்குதான் இவனுங்க அந்த போலி கட்டமைப்பு, போலி பிம்பம், அதை வந்து அப்படியே வச்சு மங்களம் பாடிடலாம்னு கோர்ஸ் பார்த்தாங்க. கொடுக்குறேன். நான் ஜிப்சி வந்தா அப்புறம் மைக் கொடுக்குறியா? ஓகே ப்ரோ. முக்கியமான நேரத்துல இவனுக்கு ஜிப்சி ப்ரோ காணாம போயிட்டாரு. இதுலயுமே பெரிய டிஸ்அட்வான்டேஜ் ஒண்ணு இருக்கேனா, இப்ப அவன் வந்துட்டு நார்மலா வந்துட்டு ஒரு எப்படி சொல்றது, இவன் சோஷியல் மீடியா வச்சே வந்துட்டு வளர்த்துடலாம் அப்படின்னு பார்த்தான். பட் ஆனா அவனுக்கு சோஷியல் மீடியாவே டிஸ்அட்வான்டேஜா வந்து நிக்குது. இப்ப இவனுங்க இங்க இருக்கிறவனுங்க எல்லாமே வந்துட்டு இந்த ஒரு இப்ப இருக்கிற இந்த 2K ஜெனரேஷன், அட்வைஸ் பண்ற ஜெனரேஷன், இவனுங்க அவன் சொல்றதையும் கேட்க மாட்டானுங்க. இவன் சொல்றதை கேட்கலன்னா அவனையும் போட்டு அடிப்பானுங்க. அப்படிப்பட்டவனுங்கள இவன் வளர்த்தே வச்சிருக்கான். இப்ப இந்த மாதிரி மைண்ட் செட் இன்னும் இதெல்லாம் இன்னும் பிரச்சனை தான் வரப்போகுது. நம்ம ஜாலியா உட்காந்து வேடிக்கை பார்த்தா போதும். இல்ல இப்ப நமக்கு என்ன வேலை? இவ்வளவு நாள இந்த சமாதானம் மாதிரி இதுவெல்லாம் எடுத்து போடுறதுதானே நமக்கு வேலை. ஆமா, அவ்வளவுதான். நம்ம ஒண்ணுமே பண்ண தேவையில்ல. இல்ல இவன் எல்லாருக்கிட்டையும் உரண்டிய எழுத்து வச்சுட்டு அப்ப ஆட்டோமேட்டிக்கா இந்த மாதிரி தான் செய்வாங்க. நம்ம மட்டுமா பண்ண போறோம்? எல்லா ஃபேனும் தான் பண்றாங்க. இல்ல அசோக் சார், அதான் சமாதானம்னு இவ்வளவு நாள் சொல்லிட்டு இருந்தாங்க. நேத்து அஜித்துக்கு வந்து கார் ஆக்சிடென்ட், அதை போட்டு அவ்வளவுக்கான கிண்டல் அடிச்சு. இவனுக்கு எப்படி வந்து இவனுங்களுக்கு வந்து அரசியல் புரியும்னு எனக்கும் புரியல. ஃபுல்லா சண்டை போடுறானுங்க. அவன் வந்து அவனை புகழ்ந்துக்கிறதுக்கு மட்டும் அந்த கூட்டத்தை வளர்த்து வச்சிருந்தா பரவாயில்ல. நீ என்ன பண்ண நினைச்ச? மத்தவங்களை மட்டம் தட்டி உன்னைய மேல உயர்த்தணும்னு நினைச்ச. அது பேக் ஃபயர் தான் ஆகும். இதோ இப்ப இவனை வந்துட்டு ஒருத்த மட்டம் தட்டுறானே, இவன் டம்மி, விஜய் டம்மி. ஆமா, பண்ணதெல்லாம் திரும்ப பூமராங் மாதிரி திரும்ப வரும்ல. அப்ப அதை ஃபேஸ் பண்ண ரெடியா தான் இருக்கணும். ஆனா எனக்கு ஒரு சந்தோஷம்ப்பா, விஜய் டம்மின்றத அவன் கூட வேலை பார்த்தவனே சொல்றான். பா, அது கேட்கறதுக்கு இன்னும் ஆனந்தமா இருக்குது. ஒருத்தனை காசு கொடுத்து கூட்டிட்டு வந்து அவன் சொல்லுவான், அவங்ககிட்டயும் வாங்கிக்கிறாங்க. அருமை. கோடியா கொடுத்து. எத்தனையோ டைம் சொல்லியாச்சு, இது தலையாட்டி பொம்மை தான்டா, உங்க அண்ணனுக்கு அறிவுலாம் கிடையாதுடா, சொந்த அறிவுலாம் கிடையாதுடா. மொத்தமா எல்லாத்தையும் ஆட்டைய போட்டு அண்ணா ரோட்ல விட்டு போறானுங்க. அது மட்டும் சர்வ நிச்சயம். அந்த கத்தி படத்துல உட்காந்து அந்த மாதிரி சீன் ரீக்ரியேட் பண்றானுங்கன்னு நினைக்கிறேன். நாளைக்கு பிஜேபியில இருக்கேன், திமுக என்ன அடிக்குதா, நீ ரூலிங்ல இருந்தாலும் பரவாயில்ல வான்னு எதிர்த்து நிற்பேன். இவர் மண்டியிட்ட நான் எத்தனை தடவை இவர் மண்டியிட்டார்னு லிஸ்ட் போடவா? விஜயகாந்த் ஜெயலலிதா முதலமைச்சரா இருந்தப்ப டைம் டு லீடுன்னு ஒரே ஒரு வார்த்தை,
போட்டாங்க. அப்பாவை கொண்டு போய் கொடநாடுல வச்சுட்டாங்க, படமா ரிலீஸ் பண்றேன்னு. அப்பாவும் பையனும் எப்படி காருக்கு முன்னாடி, அதாவது வீட்டுல கூட ரூம்ல வச்சு பேசல, பக்கத்துல அப்படியே அந்த போட்டோவை போடுறீங்க அவர் நிக்கிற போச. இவரும் சந்திரசேகரும் நாளைக்கு காருக்கு வெளியில டயருக்கு கும்பிடு போட்டான்னு மத்தவன பேசுறீங்கல்ல, நீனும் உங்க அப்பனும் டயருக்கு கும்பிடு போட்ட போட்டோ வைக்கிறேன் ஒண்ணு. அடுத்தது வாங்க ரெண்டாவது, இவர் திரும்பி எடப்பாடி முதலமைச்சரா இருக்கிறப்ப செக்ரட்டரியேட்ல போய் மீட் பண்ணாரா? எதுக்கு பார்த்தாரு? ஞாபகம் இருக்குதா? அதெல்லாம் மறந்துடுவீங்க. கோவிட் சமயத்துல தியேட்டர்ல 50% சீட்டு தான் வச்சிருந்தீங்க. இவருடைய படம் வருது, நஷ்டமாயிரும், 100% சீட்டு கொடுங்கன்னு போய் கேட்டாரு. அதையும் அது ஏற்கப்பட்டது. கோவிடுக்கு அப்புறம் ரிலீஸ் ஆன படத்துல ஃபுல் கிரௌடு கொடுத்தது விஜய்க்கு தான். திரும்பி அதிகாரத்துல இருக்கவங்க உங்க தேவைக்காக போய் மண்டிட்டீங்க. மறுபடியும் இன்னைக்கு இவ்வளவு தூரம் திமுக திட்டுறவர், உதயநிதியை திட்டுறவரு, மறுபடியும் இந்த கடைசி படத்துக்கு நாளைக்கு சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், நார்த் ஆற்காடு, சவுத் ஆற்காடுல 5 மாவட்டத்துல ஸ்கிரீன் இல்லைன்னு திரும்பி ரெட் ஜெயண்ட்டுக்கு தான் போய் படம் கொடுத்து உதயநிதி வாசல்ல போய் நின்னீங்க. இதெல்லாம் எதுக்காக? நீங்க உங்க படம் ஓடணும், உங்களுடைய வேலை நடக்கணுங்கிறதுக்காக அதிகாரத்துவத்துல இருக்கப்ப மண்டி போடுறப்பெல்லாம் தெரியலையா? அந்த அதீத வெறுப்பு கூட காரணமா இருக்கணும். ஒரு குடும்பம் வந்து வேணுங்கிறப்பெல்லாம் நீங்க வந்து உடனே முட்டி போடுவீங்க, உங்களுக்கு உடனே செஞ்சு கொடுப்பாங்க. நாளைக்கு திரும்பி வந்துட்டு நாளைக்கு முதல்ல நான் உச்சகட்ட இடத்துல இருந்து நான் உங்களுக்காக விட்டுட்டு வந்திருக்கேங்கிறாரு. நீங்க சாரி டு சே யூ, அவர் ஒன்னும் டாப் ஹீரோ லிஸ்ட்ல எல்லாம் இப்ப கிடையாது. ரஜினி தான் டாப் ஃபீல்டுல. எத்தனை வருஷமா இருக்கிறாரு, என்ன வயசாகி இன்னைக்கு அமிதாப் பச்சன் நாளைக்கு அப்பா கேரக்டர் நடிச்சு தாத்தா கேரக்டர் வரைக்கும் போயிட்டாரு. இன்னைய வரைக்கும் ஹீரோ தான் அப்படின்னு அவர் தான் அதிக சம்பளம் வாங்குற ஆளு, அவர் தான் பாக்ஸ் ஆபீஸ். அதுக்கு அடுத்தது பார்த்தாலும் அஜித் தான். ரியாலிட்டி போடுங்க. இல்ல அவரு விஜய் தரப்புல இருந்தா யாரா ரசிகர் மன்றத்துல தட்டிட்டு வராங்க. டாப் 1ன்னு சொல்ல, உச்சத்துல இருந்து சொல்றாரு. உச்சத்துல இருந்தா யாரு சொன்னா? கணக்கு படி பார்த்தா டாப் 3ல வர கிடையாது. நான் தான் உச்சத்துல இருந்தது யார் சொன்னாங்கிறேன். அவர் தான் சொல்றாரு. அவர் சொல்லிக்குவாருப்பா. நீங்க ஃபீல்டுல அப்படி இருக்கிறீங்களா? ஃபீல் ஏதாவது என்ன சொல்லுங்க. ரஜினி, அஜித் வச்சுக்கோங்க, அடுத்து விஜய் தானே வராரு, வேற யாரும் வராங்களா அப்படின்னு நினைக்கிறீங்களா நீங்க? நான் அப்புறம் நிறைய படம் சொல்லுவேன். அப்புறம் அதாவது ஏற்கனவே இப்படிதான் பல நடிகர்கள்ட்ட என்ன சிண்டு புடிச்சு விட்டுக்கிட்டு இருக்கீங்க. இப்ப ரசிகர் மன்றம் ரொம்ப குறைச்சு மதிப்பிடறதா தெரியல. நீங்க ரொம்ப உங்களை அதிகமா நீங்க நாளைக்கு உங்களை வெயிட்டாச்சு கொடுக்குறீங்கன்னு உங்களுக்கு தோணலையா? நீங்க ஏன் உங்களுக்கு வெயிட்டாச்சு கொடுக்குறீங்க? நான் யாரு அப்படின்னு சொல்லி கீழே இருக்கவனா தளபதினு உன்னை கத்தணும்னு நினைக்கிறீங்க. உச்சத்தை விட்டுட்டு ஊதியத்தை விட்டுட்டு யாரு சாமி இப்ப முதல்வன் படம் மாதிரி உன் வீட்டு வாசல வந்து ஐயோ தலைவா நீ தான் என்னை வந்து காப்பாத்தணும், நாங்கெல்லாம் தருதலையா இருக்கிறோம், நீ வந்து ஆட்சி நடத்தினாதான் எங்களால முடியும். இப்ப யாரு வந்து உங்க வீட்டு வாசல்ல அழுதா? நீ தான் 100 அடிக்கு கேட் வச்சிருக்கிற, உன் வீட்டுல வாசல்ல வந்து டர்னா பண்ணி நான் உன்னை பாக்கணும்னா செத்துறேன்னு உண்ணாவிரதம் அந்த ரசிகரை கூட உன் வீட்டுக்குள்ள இருந்து 10 அடி வாசல் எடுத்து வச்சு ஒரு செல்ஃபி எடுத்து அனுப்புறதுக்கு உனக்கு மனசு இல்ல? நான் கேக்குறேன், முன்னாடி லாரன்ஸ் சொல்லலாம். அஜித்தே நாளைக்கு இவரை விட ரொம்ப மறைமுகமா எங்க இருக்காருன்னு தெரியாம இருந்தாலும் பாதிக்கப்பட்ட பல பேருக்கு அவர் உதவுகிறாருன்னு எல்லா செய்திகள்லயும் வருது. அதுவும் குறிப்பிட்டு உங்க 1 டேல உடனே வந்துடும். அப்படி இருக்கிறவர் இது வரைக்கும் விஜய் இவ்வளவு 150 கோடி ரூபாய்க்கு சம்பளம் வாங்குறாருல்ல, இது வரைக்கும் யாராவது பாதிக்கப்பட்டவங்களுக்கோ இல்ல இத்தனை பெண்களுக்கு படிக்க வைக்கிறேன், பிள்ளைங்களுக்கு செலவு பண்றேன், அவங்க இயக்கத்துல இருக்கிறவங்க எங்கேயோ போய் அவங்க கை காசு வச்சு செஞ்சதை வச்சு பேசக்கூடாது. இவரு நாளைக்கு இத்தனை கோடி ரூபாய் சம்பளம் வாங்கி இது வரைக்கும் யாருக்காக என்ன செஞ்சிருக்காருன்னு சொல்லுங்க. கல்வி உதவித்தொகை எல்லாம் கொடுத்தாருல, அது அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறப்ப. அதுக்கு முன்னாடி ஏன் நாளைக்கு படிக்காம இருந்தாங்களா இல்ல உங்ககிட்ட காசு இல்லாம வந்துச்சா? சொல்லுங்க. எங்க இது வரைக்கும் நீங்க பப்ளிக் ஃபேக்டருக்கு வெளில வந்திருக்கிறீங்க? வந்தியா ஸ்கிரீன் நாளைக்கு எனக்கு கை தட்டினியா, பால் அபிஷேகம் பண்ணியா, டிக்கெட்டு காசு கொடுத்தியா, போனதானே வீட்டுக்குள்ளார படுத்து கிடந்தீங்க. இப்ப நான் அதாவது உங்களுக்கு உதவி செய்வேன், ஆனா எப்ப உதவி செய்வேன் அப்படின்னா நான் சிஎம்மா உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் செய்வேன்னா இது என்ன போங்கா இருக்குது? அப்ப உங்களுக்கு பதவி ஆசை, மக்களுக்கு உதவி செய்யறதுக்கு இல்ல. சரி, எனக்கு இன்னொன்னு கேள்வி, அரசியல் கட்சி இருந்தா மட்டும்தான் நாளைக்கு மக்களுக்கு உதவி செய்ய முடியுமா? ரசிகர் மன்றத்தினாலே நற்பணி மன்றத்தினாலே முடியாதா? அங்கங்க நாளைக்கு கோவிட் சமயத்துல தண்ணி லாரி வச்சு கொடுத்தாங்க, அங்கங்க மக்களுக்கு எல்லாம் நாளைக்கு கோவிட் சமயத்துல மருந்து கொடுத்தாங்க, சாப்பாடு கொடுத்தாங்கன்னா அதெல்லாம் அங்கங்க இருக்கிற ரசிகர்கள் நாளைக்கு அவங்களோட தனிப்பட்ட முறையான ஆர்வத்துல செஞ்சது. அதுல நீங்க மறைமுகமா ஆதாயம் அடைஞ்சுக்கிட்டீங்க. நீங்க வாங்குற 150 கோடி ரூபாய் சம்பளத்துக்கு நாளைக்கு லாரன்ஸ் எடுத்து போடுறாருல, என் சம்பளம் வாங்குறதுல 50% நாளைக்கு ஆர்ஃபனேஜ் கொடுக்குறேன், மீதி 50% நான் நடத்துற ஆர்ஃபனேஜ்ல இருக்கிறவங்களுக்கு செலவு. விரும்பாம இருக்கலாம், கொடுத்தது நினைக்காம இருக்கலாம். நீ கொடுங்கன்னு கேட்கறேன். இது நாளைக்கு இன்னைக்கு வந்துட்டு நான் எல்லாம் வந்து மீறி என்ன விஷயம் இருக்குதுங்கிறத பேசிதான் ஆகணும். சும்மா அதுக்கு ஒண்ணு நான் ஒன்னும் அவர் கூட்டணி கூப்பிட்டா சக்கரபாணி சிவத்து, ஆனா ஏன் அத வந்து இவரையே பொருள் விரோதி, ஆனா திமுகவுக்கு விரோதியா இருக்கிறான் இல்லாம பொய்யா அதெல்லாம் சொல்லல. பங்கு அப்படின்னு சொல்லி அவர் கொண்டுட்டு வர ஸ்டேட்மெண்ட் இப்ப இங்க திமுக கூட்டணியில் நடக்கக்கூடிய கலவரத்திற்கு காரணம். பேசிட்டு இருங்கப்பா, நான் அந்த ஜானரசமே கண்டென்ட் எடுத்துட்டு வரேன். சப்ஜெக்ட நான் கொடுக்குறேன் அப்படின்னு இல்ல, நான் ஓப்பனா நான் வெளிப்படையா சொல்றேன். கட்சி அவங்க தலைமையோட மனநிலையும் சொல்றேன், நான் மக்கள் மனநிலையும் சொல்றேன். கூட்டணி கட்சிகள் கலைஞ்சாலும் சரி, காங்கிரஸுக்கு மேல
என்னாச்சு? கேட்டுட்டு இருங்கன்னு சொல்லிட்டு போனாரு. இல்லக்கா அந்த கண்டென்ட் எடுக்க போயிருக்காரு. இதுலயே ஃபர்ஸ்ட் அந்த பேசிக் விஷயத்திலேயே போட்டு உடைச்சிட்டானே. இவன் ஒரு ஆளும் கிடையாது. இததானே நம்ம கேட்டுட்டு இருக்கோம். அதுக்கு பதிலே சொல்ல மாட்டானுங்களே. ஆரம்பத்துல இருந்து நான் தாறுமாறான ஆளு அவன் ஒருத்தன் போது திமுக எல்லாம் பயப்பட வேணாங்கிறது சொல்றேன். வேண்டியவனை பத்தி எல்லாம் கம்முன்னு விட்டுட்டு வேண்டாதவனை பத்தி அடிக்கிறது எதுக்கு? பிஜேபி வேண்டாதவன் ஏன் காட்டிக்கிறாருன்னா அவர் நாளைக்கு அதை வச்சு பேசினாதான் நாளைக்கு மக்கள் நம்புவான். அவர் காங்கிரஸ் பிஜேபி அடிக்கலன்னா இவர் பி டீம்ங்கிறது சாயம் தெரிஞ்சு போயிடும். அதுக்காக தான் அவர் பிளே பண்றாரு. இதை விட நான் இன்னொரு ஐடியா சொல்றேன். இவரு அதாவது எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பிக்கை, விஜயே உருப்பிட்டாலும் கண்டிப்பா புஷி ஆனந்த் விட்டுற மாட்டாரு. அப்படியே புஷி ஆனந்த் பேச்சை கேட்டு கூட நாளைக்கு உருப்புறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஒருத்தர் வச்சிருக்காங்க, தாறுமாறான ஆளு. அவன் ஒருத்தன் போது திமுக எல்லாம் பயப்பட வேணாங்கிறது சொல்றேன். விஜய் சந்திக்காத ஸ்ட்ராட்டஜிஸ்ட் கிடையாது. பிரசாந்த் கிஷோர்ல இருந்து ஆரம்பிச்சு சவுக்கு சங்கர் வரைக்கும் சந்திச்சிட்டாரு. ஓகே, இப்ப நேற்று கூட ஒரு ஆடியோ வந்திருக்குது, சவுக்கு சங்கரும் விஜயும் பேசுற மாதிரி அது டிஸ்கஸ் பண்ணது. ஸோ 2 hours ஆடியோ என்கிட்டயே இருக்குது, 2 மணி நேரம் அந்த ஆடியோ. அதுல விஷயம் என்னன்னா இவங்க மேல இருந்து கீழே வரைக்கும் வந்துட்டார். பிரசாந்த் கிஷோரை இவர் ஏன் சூஸ் பண்ணல? பிரசாந்த் கிஷோர் ரெடியா இருந்திருக்காரு இவருக்கு செய்யறதுக்கு. இவர் ஏன் சூஸ் பண்ணலன்னா இவர் விஜய் சொன்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் ஒருவேளை திமுக வேலை பார்த்துட்டு வரோம். இல்ல அப்படிலாம் கிடையாது. அவர் மோடிக்கு தான் வேலை பார்த்தாரு, திமுக தான் வேலை பார்த்தாரு. நீங்க மம்தா பானர்ஜிக்கே வேலை பார்த்தாரு. நீங்க கால் மேல கால் போட்டு உட்கார்றாரு. விஜய்க்கு முன்னாடி கால் மேல கால் போட்டு உட்காராமா? நார்த்ல அவங்க பிஹேவியர் அது கால் மேல கால் போட்டு உட்கார்றாரு. இன்னொன்னு அது அவருடைய விஷயம் எல்லாம் நான் சொல்றதை மட்டும்தான் நீ செய்யணுங்கிற மாதிரி இருக்குது அப்படின்லாம் ஒரு ஆட்டிடியூட் காட்டுறாருன்னு தான் கேன்சல் பண்ணிருக்காங்க. இப்ப அவருக்கு செய்யறது யாரு அப்படின்னா ஜான் ஆரோக்கியசாமி. ஓகே, அவர் தான் ஸ்ட்ராட்டஜிஸ்ட். இவருடைய வரலாறு சொன்னாதான் இவர் யாருன்னு தெரியும். நிறைய பேருக்கு போட்டோ தெரியுமான்னு தெரியல, முகம் தெரியுமான்னு. இவருடைய சக்சஸ் ரேட் எங்கன்னா அப்படி என்ன பண்ணிருக்கிறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வரைக்கும் மாயாவதியோடைய வெற்றிக்கு இவர் வேலை செய்திருக்கிறார். தேர்தல்ல ஃபெயிலியர் சப்ஜெக்ட் பேசுவோம். சித்தராமையாக்கு கடந்த தேர்தல்ல அவர் தான் ஸ்ட்ராட்டஜிஸ்ட். அவர் சட்டமன்ற தொகுதியிலே தோத்தார். யாரு? சிஎம்கே அவர் தொகுதியில தோத்தார். சரிங்க, அது நீங்க அங்கிட்டு நடக்கிறதெல்லாம் சொல்லாதீங்க. தமிழ்நாட்டு கதைக்கு வரேன். இதற்கு முன்னாடி இவர் வேலை செய்த கட்சிகள், கமலஹாசன் முடிஞ்சா சோழிய முடிச்சாச்சு. இதே மாதிரி கமலஹாசன் மாநாடு ஃபெயிலியர்னு சொல்லுவீங்களா? நிதர்சனமா பேசுங்க. அவரும் நாளைக்கு கட்சிக்கு கொள்கை பேசினாரு, கொடிக்கு பேசினாரு, மாநாடு சக்சஸ், மீடியாவோட அட்டென்ஷன் கெயின் ஆச்சு, ரூலிங் கவர்மெண்ட் அடிச்சு நொறுக்குனாரு. ஒரு சில இடங்கள்ல அவர் என்ன பேசுறாருன்னு நமக்கு புரியாம போனாலும் தவிர மற்றபடி மாநாடு சக்சஸ், அவ்வளவுதான். கட்சி விளங்குச்சா? நோ. அதுலயும் நீங்க இதே தப்பு தான் பண்ணீங்க. இந்த கட்சியிலயும் நாளைக்கு விஜய்ங்கிற ஒரு முகம் மட்டும் தான் தெரியுது. உங்க ஆடிட்டர், வேலைக்காரன், தோட்டக்காரன் எல்லாம் கூட்டு வந்து மேடையில உட்கார வச்சு கட்சி பொறுப்பு கொடுத்து வச்சிருக்கீங்க. வேற யாரையுமே தெரியாது. இப்ப நீங்க 30 பேர் முதலமைச்சர் அமைச்சர் போடுறதுக்கு உங்களுக்கு ஆள் ஐடென்டிஃபை பண்ற அளவுக்கு இருக்கானா? இல்ல அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்கீங்க. 5 பேர் உட்கார்ந்தாங்க. அது போக ஒருங்கிணைப்பு குழுனே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30-40 குழு போட்டு ஒரு 4 வந்திருக்காங்க. மாசம் கழிச்சு சொல்லிடுவீங்களா? புஷி ஆனந்த் இல்லாம ஒரு 3 பேர் சொல்லுங்க. கட்சி ஆரம்பிச்சு 1 மாசம் ஆச்சு, மாநாடு நடந்து நேற்று நடந்துச்சு. கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து என்ன ஆச்சு சொல்லுங்க, ஒரு 3 பேர் சொல்லுங்க. பரவாயில்ல, நோட் பண்ணிருந்தா கூட நோட் பண்ற அளவுக்கு அங்க எவனும் இல்ல. நீங்க நோட் பண்ணி வைக்கிற அளவுக்கு சீரியஸா யாரும் இல்ல. கேளுங்க, ஹைலைட்டா ஸ்ட்ராட்டஜிஸ்ட் டீம் இங்க தமிழ்நாட்டில் வேலை செஞ்சது கமல். ஓகே, அது அவரு ஃபெயிலியர் ஆச்சு. கமலை விட இன்னொரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்குது, மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி. அதுவும் வந்தான். ஓகே, இப்ப அதே வேலைதான் இங்க நடக்குது சார். இன்னைக்கு ஸ்ட்ராட்டஜி டீம் சொல்லிதான் அவர் எல்லாம் செய்யறாருங்கிறப்ப கிண்டல் பண்றீங்க. இப்ப முதலமைச்சரை நாங்க இதுக்கு முன்னாடி கிண்டல் பண்ணாம இருந்தீங்களா? அவர் இப்படிதான் நாளைக்கு உடை அடையணும், இப்படிதான் ஹேர் ஸ்டைல் வச்சுக்கணும், இப்படிதான் நடக்கணும்னு சொன்னாங்க. இந்த நடுவுல கூட அவர் ஹேர் பிளான்டேஷன் எல்லாம் நாளைக்கு இந்த டீம் தான் சொல்லி நாளைக்கு பண்ணுச்சுலாம் பேசுறப்ப உங்க எல்லாத்துக்கும் இனிச்சுது. இன்னைக்கு விஜய் நாளைக்கு எவனா பின்னாடி இருக்கான், அவன் சொல்றதெல்லாம் செய்யறா சார். நீங்க மத்ததை விடுங்க. காசு அதாவது ஆக்சுவலி ஷூட்டிங் தான். அவர் நடிச்சாருங்கிறதுக்கு அப்பாற்பட்டு பின்னாடி பேசுறதெல்லாம் ஸ்கிரிப்ட், மனப்பாடம், பல ட்ரையல்கள் பார்த்தால் காஸ்டியூம் வரைக்கும் ஃபிக்ஸ்ட் அஜெண்டா. நீங்க ஜெகன்மோகன் ரெட்டியோட, நான் உண்மையிலே சொல்றேன், பக்கத்திலேயே பிரேம்ல வைக்கிறீங்க. ஜெகன்மோகன் ரெட்டியோட போட்டோவை வைங்க, நீங்க விஜயோட போட்டோ, அந்த மாநாடு போட்டோ வைங்க. நீங்க அதாவது எதுக்கு சொல்றேன்னா, கிரீம் பேண்ட் அவரு போட்டிருக்க அதே மெட்டீரியல், இந்த சில்க் மெட்டீரியல் மாதிரி போட்டு அவரு போட்டிருக்க அதே மாதிரி ஷர்ட், ரொம்ப அதாவது நாங்க போடுறதெல்லாம் அரசியல்வாதிகள் முடமுடான்னு இருக்கும். அது கொஞ்சம்
உடம்போட ஒட்டின மாதிரி ஆனா வெள்ளை சட்டை அப்படிங்கிற மாதிரி இப்போ அவர் உதயநிதி போடுற மாதிரி இருக்கும். நீங்க மடிப்பு முத கொண்டு எல்லாருமே இப்ப மடிப்பு வைக்கிறாங்கன்னா இங்க வச்சிருவாங்க. இப்ப யூனிஃபார்ம் போடுற ஆபீசர்ஸ் எல்லாமே இங்கதான் வைப்பாங்க. ஆனா இந்த இடத்துல வைக்கிறது ஜெகன் ஸ்டைல். அது 2 மடிப்பு அவ்வளவுதான், அதோட விட்டுருங்க. அவரு டெப்டி சிஎம் அதே மாதிரி தான் போடுவாரு. இதே ஸ்டைல்ல பாருங்கன்னா அந்த ட்ரெஸ் காஸ்டியூம் நீங்க 2 வைங்க, ஃபேஸ் மட்டும் தான் மாறி இருக்கும். துணியில இருந்து நடந்து வர அந்த ரேம்ப் வாக் இதே தான். ஜெகனுக்கும் ரேம்ப் வாக் போட்டு அந்த பாட்டை போட்டு நடந்து வர மாதிரி உள்ள வந்து பேசுறது, கொஞ்ச நேரம் போடியம்ல பேசுறது, இதே ஃபுட்டேஜ் நீங்க ஜெகனோட எடுத்து பாருங்க. அங்க இருந்து இப்படி வரும். இது அவருக்கு வேலை பார்த்தது பிரசாந்த் கிஷோர் டீம். ஆனா என்ன அப்படின்னா அந்த ஹையர் பண்றப்ப எல்லாத்தையும் வேலைக்கு சேர்க்கறாங்க. அந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சாலும் விட்டுட்டு அவன் மாநிலத்துக்கு போயிடறான்னா அங்க நாளைக்கு இவர்கிட்ட வேலை பார்த்து தொழில் பண்ணவங்களுக்கு வேற வேலை இல்லாம எங்கேயாச்சும் யாராவது கிட்ட போய் வேலை சேர்ந்துடுறது. இப்ப இந்த திமுகவுல பெண் அமைப்பு இருக்குல்ல, அதெல்லாமே அங்க இருந்து வந்தது. இங்க பிஜேபிக்கு வாராகின்னு ஒரு டீம் வேலை பார்க்குது இல்ல, அதுவும் பிரசாந்த் கிஷோர், சுனிலே பிரசாந்த் கிஷோர் வந்தவர். சோ இதெல்லாமே அந்த உதவி பாகங்கள் மாதிரி அதாவது அங்கங்க இருந்து கத்துட்டு வந்த ஐடியா வச்சு அங்க ஒர்க் அவுட் ஆச்சுல இங்க போட்டு பார்ப்போம்னு பண்றது. கம்ப்ளீட் ஃபேக்டர். நீங்க இப்படி அது நீங்க கவர்மெண்ட் அதிகாரத்துக்கு வந்தாலும் பின்னாடி ஒரு ஸ்ட்ராட்டஜி டீம் வச்சிருக்கீங்களா ஆட்சி செய்யறதுக்கு? இல்ல உங்களுக்கு ஒண்ணுமே தெரியலங்கிறீங்க. ஸ்ட்ராட்டஜி டீம் செய்யறப்பயே இவ்வளவு கோளாறு. அந்த டீமும் நாளைக்கு விட்டுட்டு உங்களை சீட்ல உட்கார வச்சுட்டு போயிருச்சுன்னா நீங்க உண்மையிலே சொல்ற மாதிரி குழந்தை மாதிரி உட்காந்துட்டு ஒண்ணும் தெரியாம நாளைக்கு நீங்க மறுபடியும் நீங்க உங்க அப்பா ஆட்டி வைக்கிறதுக்கோ இல்ல புஷியானந்த ஆட்டி வைக்கிறதுக்கு தமிழ்நாட்டு மக்கள் தான் கிடைச்சோமா பாவத்துக்கு. ஒரு மீட்டிங் நடத்துறதுனால அது சக்சஸ் ஆனதுனால கிரௌட் வந்ததுனால அது உடனே சக்சஸ் ஆயிருச்சு. ஆகா 26ல அவங்க தான் ஆட்சி அப்படிங்கிற இந்த சும்மா இந்த பேசி எங்கேயாவது மக்கள் மனசை மாத்துறதுக்கெல்லாம் முயற்சி செஞ்சாங்க. மக்கள் ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. இந்த நடிகர்களை நம்பி ஆட்சியை கையில் கொடுப்பதற்கு மக்கள் தயாராக இல்லை. நீங்க இது 2 மாசத்துக்கு முன்னாடி திருச்சி சூர்யா பேட்டி கொடுத்தது. இது அன்னைக்கு நம்ம கட் பண்ணி டிஎல்ல இறக்கணும். யாருக்கா கிங்ஸ்லி பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 சொல்லி நான் இறக்கினேன். ஏன்னா 2 நிமிஷம் 20 செகண்ட் இப்படிதான் போட முடியும். அப்ப நான் சொன்னேன், ஆரோக்கியசாமி பேரை சொல்லாம ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லி உள்ள உள்குத்து நடக்குதுடா அப்படின்னு சொல்லி நான் அப்பவே சொன்னேன். இவன் சொன்னதை மட்டும் அப்படியே எடுத்து நம்ம சொன்னாதான் நம்ப மாட்டானுன்னு சொல்லிட்டு சரி இங்க யூடியூப்ல எவனா சொல்லுவான் அதை எடுத்து நம்ம போட்டு இப்படியா சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி எடுத்து போட்டு சொன்னோம் நம்ம. ஞாபகம் இருக்கா? அப்ப இவனுங்கெல்லாம் ஒண்ணுமே தெரியல. இவனுக்கு இப்பவும் சொல்றேன், இப்ப அங்க ஸ்பேஸ் போட்டு உட்காந்துருக்கானுங்க, அவனுக்கே இன்னும் இழவு நடக்குதுன்னே தெரியாது. ஜான் ஆரோக்கியசாமி யாருன்னு இப்ப உட்காந்து கூகுள தேடிட்டு இருப்பானுங்க, கூகுள் பண்ணிட்டு இருப்பானுங்க கிங்ஸ்லி. அவனுக்கு இன்னி வரைக்கும் தெரியாது. இந்த நியூஸ் வர வரைக்கும் இந்த ஆடியோ வந்துச்சு இல்ல, இந்த வீடியோ வந்துச்சு இல்ல, இப்ப இந்த ஆடியோ ஜான் ஆரோக்கியசாமி பேசுற ஆடியோ, இதுக்கு முன்னாடி வரைக்கும் விஜய்க்கு பின்னாடி அங்க அரசியல் பிஆர்ஓ இருந்தது ஜான் ஆரோக்கியசாமின்றதே அவனுக்கு தெரியாது. விஜய் ஃபேன்ஸ் ஆன்லைன்ல இருக்கிறவனுக்கு தெரியாது. அவனுக்கு என்ன நினைச்சிட்டு இருக்கான்னா விஜய் தான் யோசிச்சு செய்யறாப்புல, விஜய் தான் எல்லாத்தையும் யோசிச்சு முடிவெடுக்கிறாப்புனா அவன் நம்பிட்டு இருக்கிறான். யாரு? ஆன்லைன்ல இருக்கிற விஜய் ஃபேன்ஸ். அன்னைக்கு ஜிப்சி கூட என்ன தடுத்தாப்புல, கபிலம் ப்ரோ சொல்லாதீங்க அப்படின்னாப்புல ஸ்பேஸ்ல. ஜான் ஆரோக்கியசாமி பத்தி நான் டீட்டெயிலா பேசலாம்னு வந்தேன். அப்ப தடுத்துட்டாப்புல ஜிப்சி ப்ரோ, வேணாம் கபிலம் ப்ரோ நீங்க சொல்லி காட்டி கொடுத்துறாதீங்க வேணாம் அப்படின்னாப்புல. சரின்னு சொல்லிட்டு அமைதியா இருந்துட்டேன். ஜான் ஆரோக்கியசாமி போன இடம் எல்லாமே ஃபெயிலியரு. மாயாவத்தில இருந்து ஆரம்பிச்சு புரியுதா உனக்கு? ஒரு சிஎம் கேண்டிடேட்டே தோக்க வச்சாப்ல. ஐயோ இல்ல எனக்கு அவன் என்ன பண்றான் ஜான் ஆரோக்கியசாமி எல்லாம் அதுதான் அன்னைக்கு நான் ஒரு மேட்டர் ஒண்ணு சொன்னேன். இவனே ரவீந்தர் துரைசாமி தெரியும்ல? ஆமா, ரவீந்தர் துரைசாமி யாருன்னு உனக்கு நல்லாவே தெரியும். சொல்லுங்க சொல்லுங்க. அந்த ஆளுமே ஆனா அந்த ஆளு இங்க கலைஞர் பீரியட் இருக்கிற டைம்ல, ஜெயலலிதா இருக்கிற இந்த பீரியட் ஆஃப் டைம்ல உள்ள உட்தொகுதி, அதாவது உள்ள இருக்கக்கூடிய எந்த கம்யூனிட்டி இதா இருக்கு, எந்த ஏரியால எந்த கம்யூனிட்டி ஜாஸ்தியா இருக்குன்னு கரெக்டா பட்டியல் போட்டு ஃபிங்கர் ட்ரிப்ல வச்சிருப்பான். அந்த ஆளை இவனுங்க ஸ்பேஸ் போட்டும் பீட்டு போட்டும் இவன் பாம்குமார் ஜெயில் போற வரைக்கும் பாரு, அந்த ஆளுக்கு ரிப்ளை வீடியோ எல்லாம் போட்டு வச்சிருக்கான். டேய் நீ அந்த ஆள்கிட்ட போய் பேச முடியாதான்னு சொன்னான். யாருக்கா கிங்ஸ்லி? கரெக்ட். அவன் ஃபிங்கர் டிப்ல வச்சிருக்கான். ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு ஊராட்சி முத கொண்டு யார் யாரு எங்க எந்தெந்த கம்யூனிட்டி யார் யாரு எங்க ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அவன் ஃபிங்கர் டிப்ல வச்சு அடிப்பான் அந்த ஆளு. நீ அவன் கிட்ட போயிட்டு நீ அரசியல் பேசுனா உனக்கு எவ்வளவு அடுப்பு இருக்கணும் உனக்கு. கவிஸ்பிரே நான் ஒன்னு சொல்லட்டுமா? எனக்கு இது யாரு இவனுங்களுக்கு ஹெல்ப் பண்றா அதெல்லாமே செகண்டரி. இவனுக்கு சொந்தமா அறிவு இல்ல. இவன் யார் பேச்சையும் கேட்டுதான் ஆடுறான்றதை தாண்டி புசியானந்த் பேச்சு தான் அங்க எடுபடுதுன்ற பேச்ச பாருங்க. அதனாலதான் மேட்ரு. ஏன்னா இவன் ரசிகர் மன்றத்துல இருக்கும் போதே அவன் உள்ள பூந்துட்டான்.
நல்லா புரிஞ்சுங்க. அருண்ன்ற நபரை ரசிகர் மன்ற தலைவர்ல இருந்து கிளப்பி விட்டுட்டு இந்த ஆளு அந்த இடத்துல போய் உட்காந்துடுறாப்புல. உட்காந்துட்டு ரசிகர் மன்றத்துல இருக்கிறோம், நீ என்ன தாண்டி தான் விஜய் போய் பார்க்க முடியும்னு பிக்ஸ்டு பண்ணிட்டான் ஆளு. ரசிகர் மன்றத்துல பண்ணிட்டான். அடுத்தது அவன் என்ன பண்றான், அந்த ஆளு என்ன பண்றாப்புல, கட்சின்னு ஒரு விஷயம் இருக்கும்போது விஜயை சூஸ் பண்றாப்புல. நீங்க 2026 வருது கரெக்டான சாய்ஸ். ஞாபகம் இருக்கா? கமல் 60 வந்து எஸ்எஸ்சி வந்து என்ன சொன்னாப்புல, இளைஞர்களுக்கு வழி விடுங்க, தலைவர்கிட்ட வந்து கோரிக்கை வச்சாப்புல. ஞாபகம் இருக்கா? அந்த இளைஞர் புசி ஆனது போல இருக்கு. இப்ப என்ன ஆகி போச்சு, தலைவன் உள்ள வந்ததுக்கு அப்புறம் உள்ள இருக்கக்கூடிய மூத்த விஜய் ரசிகர் மன்ற தலைவர்கள் எல்லாருமே பகச்சிக்கல. எவன்லாம் பண பலத்தோட ஓரளவுக்கு கொஞ்சம் இருக்கிறானா, ஓரளவுக்கு சொன்னா கேட்கறானா, அவனெல்லாம் பக்கத்துல வச்சுக்கிறது. எவன்லாம் தான் பேச்ச கேட்கலையோ அந்த ஆளெல்லாம் துரத்தி விட்டுறது. கபில் ப்ரோ, எனக்கு இப்பதான் ஒரு இது சும்மா ஜாலியா தோணுது. இந்த மங்காத்தா படத்துல வர மாதிரி அஜித்தும் விஜயும் எஸ்எஸ்சியும் புசி ஆனது தான் தோணுது எனக்கு. நீ உள்ள நான் வெளியே, வா இவனை பந்தாடுவோம். உனக்கு அதை விட அடுத்த டெம்ப்ளேட் ஒண்ணு சொல்றேன். கார்ல இருந்து திரிஷா அப்ப வெளில தள்ளி விடுவாப்லையா? ஆமா, அது யாருன்னு நீயே முடிவு பண்ணிக்க. திரிஷாப்பாவை தள்ளி விடுறது ஓகே இல்ல, புசிதான் விஜயப்பா தள்ளி விட்டான். விஜய பார்த்துட்டு குரலி நல்லா நோட் பண்ணீங்க. குரலி, டிவிகே கட்சியில இருந்து புசி ஆனந்த் வெளில வந்தானா உண்மையிலே சொல்றேன், டோட்டல் டிவிகேவோட மொத்த இதுமே க்ளோஸ். கரெக்ட், டோட்டலா க்ளோஸ். அந்த ஆளு தான் A to Z, அவன் தான் மூளை. அந்த ஆளு வெளில வந்தா விஜய் காலி. மொத்த ஜாதகமும் வெளியே வந்துரும். மொத்த ஜாதகமும் வெளில வந்துரும். அந்த கட்சி ஒன்னா இருக்கிறதுக்கும் இப்ப இவங்க சொன்னாங்கல்ல, அவன் சொல்றதுதான் அங்க கண்ட்ரோல்னு. அவன் சொல்லாம அங்க எதுவுமே நடக்காது. புசி ஆனந்த் சொல்லாம வந்துட்டு அங்க எதுவுமே நடக்காதுன்னு இப்ப ஜானா ரகியாசாமி சொன்னதுல அதேதான். அங்க புசின்ற அந்த ஒரு ஃபேக்டரி இல்லைன்னா முடிஞ்சு. 2 மாசத்துக்கு முன்னாடி கோட்டு படம் ரிலீஸ், கோட்டு படம்ன்ற மாதிரி வாரிசு படம் ரிலீஸ் டைம்ல ஜெகதீஷுக்கும் புசி ஆனந்துக்கும் மோதல் ஒண்ணு உருவாச்சு. கரெக்ட். ஆன்லைன்ல என்னது இல்ல சொன்னீங்க. ஆன்லைன்ல இருக்கக்கூடிய ஃபேன்ஸோட இதெல்லாம் கேக்குறான் ஜெகதீஷ். அங்க ஜெகதீஷ் பேச்ச கேட்கறது இல்ல விஜய். புசி ஆனந்துக்கும் ஜெகதீஷுக்கும் ஒரு மோதல் நடக்குதுன்னு நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். அது அப்படியே நடக்குது. அங்க ஜெகதீஷ் எல்லாம் ஒன்னும் பண்ண முடியல. நான் பட வேலையை மட்டும் நான் பாத்துக்கிறேன், ஆன்லைன் டீம்ல நீங்க ஏதோ பண்ணி தொலைங்கடா அப்படின்ற மாதிரி அவன் கண்டுக்காம விட்டான். அதுதான் இப்ப இவனுங்க என்ன பண்ணானுங்க, ஆஃப்லைன்ல இருக்கக்கூடிய புசி ஆனந்து கட்டளை போட்டாப்புல வாட்ஸ்அப்ல, ஆன்லைன் திட்டாதீங்க, ஃபேன் ஃபைட் பண்ணாத, யாரையும் அபியூஸ் பண்ணாத அப்படின்னு ஆர்டர் போட்டான். நான் அதான் வாட்ஸ்அப்ல